கர்த்தருடைய பந்திக்கு மட்டும் போனால் போதும். கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்தி பிந்தி இல்லை. பந்திக்கு மட்டும் வந்தா போதாது. ஒரு கிறிஸ்தவங்கன்னா பைபிள் ஸ்டடி மற்றதெல்லாம் வரணும். ஆனா குறிப்பா சண்டே மிஸ் பண்ண இந்த மாதம் கண்டிப்பா குடும்பமா வரணும். ஒயிட் வாஷ் பண்ணிக்கிட்டு வீட்டை கிளீன் பண்ணிட்டு கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். அது கிறிஸ்தவனுக்கு அழகே கிடையாது. ஒரு பண்டிகையை ஒட்டி துணி வாங்குவது, துணி தைக்கிறது, வீட்டெல்லாம் கிளீன் பண்ணுறது தப்பே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லை. ஒரு ஃபெஸ்டிவல் வந்தா அதை முன்னிட்டு செய்யறது. ஆனா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? முக்கியம். உங்க வீட்டில் யாராவது வரலன்னா நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன பண்ணுவார் பாஸ்டர்? பாஸ்டர் ஒண்ணுமே பண்ண முடியாது. ரசனப்படுவோம். பாஸ்டர் என்ன பண்ண முடியும்? நான் வரல, என்ன பண்ணுவேன்? நான் ஒன்னும் பண்றவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு நல்லது பண்ணணுமா கெட்டது பண்ணணுமா? நல்லது பண்ணணும்னா அவ்வளவுதான். இதை வீட்டாருக்கு சும்மா அறகுறையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. நீங்களும் வாங்க. இன்னைக்கு ஒரு செய்தி. ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து யார்? எப்படியாவது உங்களுக்கு சத்தியத்தை விளங்க வைக்கணும். ஆனா ஒன்று சொன்ன, எங்களுக்கு எல்லாம் தெரியும் உட்கார்ந்துட்டு ரொம்ப அப்படியே இருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியணும்னா அதின்படி எல்லாருமே என்ன செய்யணும்? வாழணும். கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறாரு. நீங்க ஒன்றும் தெரியாதவர்கள் இல்லை. நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். அதை சொல்லி கொடுத்து கெட்ட உலகத்துல கெட்ட வழிக்கு யாரும் போயிடாம நல்ல தேவனுக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏதாயிலும் ஒன்று அவருக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். புரியலையாம நான் சொல்ற செய்தி எல்லாம் சர்ச்சில் சொல்ற ஐயா என்ன வர வர சொல்றதெல்லாம் புரியவே மாட்டான், புரியவே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களாமா? அப்படியா? சொல்லுங்க. ஆமாவா? பல்ல விழுந்துச்சு எனக்கு. சொல்லுங்க. என்ன யாரு பல்லு விழுந்து எனக்கு தெரியாதுப்பா. நான் யாரையும் சொல்லல. நான் ஃப்ரீயா பேசுவேன், அவ்வளவுதான். யாரையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டுலாம் பேசினா அப்படி அவசியம். பேசும்போது ஃப்ரீயா பேசணும், சிரிக்கணும், கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு. ஓகே. அப்ப இன்னைக்கு என்ன? இயேசு கிறிஸ்து யார்? இந்த மாதங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டா அடுத்த வருஷம் அந்த இயேசுக்காக என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இயேசு நம்ம தெய்வத்தையே தெரியலன்னா வருஷம் பெல்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இயேசு கிறிஸ்து யாரு சொல்லுங்க. நான் உங்களை கேட்டேன்னா நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. யார் அப்படின்னா நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரன். யார் அவரு? நமக்காக, உலகத்துக்காக. சரி, ஏசாயா 9:6. நான் மடமட எல்லாம் பேச முடியும். ஹலோ கவனிங்க. சும்மா வல்லமையா தப்பா சொல்லல. அவருடைய அழைப்பு, அவங்கவுங்க அழைப்பு கர்த்தர் பேசுவாரு. நான் மூச்சு விடாம பேசுவேன். ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை போகணும். இந்த இதயத்துல கர்த்தருடைய வார்த்தை போய் தங்கணும். அதனால்தான் இந்த குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு இல்லை, இன்னைக்குதான் போன் வந்துச்சு. இன்னைக்கு நிறைய வழி இருக்கு. போட்டு விட்டு சனியம்ல நீ பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துரு, நான் பாட்டுக்கு அப்படின்னு. அன்றைக்கு அப்படி இல்லை. பிள்ளைய தூங்க வைக்க தாலாட்டு பாட்டு வந்து எல்லாம் பாடி என்ன கதை சொல்லுவாங்க? பாட்டி கதை சொல்லுவாங்க. அந்த கதை அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க? கவனிப்பாங்க, கேட்பாங்க, கவனிப்பாங்க. அதை கவனிச்சு நாள் வரும்போது ஆமா அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? இவங்க சொன்னதுனால. அப்ப சர்ச்சில் புரியுற அளவுக்கு சொல்லி கொடுத்தாதான் ஒரு நாள் வரும்போது அந்த நல்ல சிந்தனை வளர 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 அந்த நல்ல சிந்தனைகள் வரும். யார்? நமக்காக கொடுக்கப்பட்ட. ஏசாயா 9:6.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு சத்தியம் இருக்கு. நான் அந்த சத்தியத்துக்குள்ள சரித்திரத்துக்குள்ள போனா டைம் எல்லாம் முடியாது. சர்ச்சில் என்ன விஷயம் அப்படின்னு உள்ள போனா அது போகணும், அப்படி போகணும். ஆனா அதுக்கு சபை மக்கள் நல்ல தெளிவா இருக்கணும், தூங்காம இருக்கணும், வசனம் ஆர்வம் இருக்கணும், வசனம் படிச்சுட்டு வரணும், வசன ஞானம் இருக்கணும், அந்த ஆசை இருக்கணும். அப்பதான் இந்த வசனங்களை வார்த்தையா அதுல உள்ள விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நேரமும் நமக்கு முக்கியம் அல்லவா? நமக்காக கொடுக்கப்பட்ட, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்ன ஒரு 700 ஆண்டுக்கு முன்ன தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து சும்மா நேத்து வந்த மாயாஜாலம் பண்ணிட்டு பிறந்தவர் இல்ல. என்னென்னவோ சொல்லுவாங்க இயேசு சாமிய பைபிளை பற்றி. இந்த தெய்வம் அப்படிப்பட்டவர் இல்ல. இதை நீங்க கேட்கும் போதே உங்க இருதயத்துல ஒரு ஆழமான அஸ்திபாரம் வேணும். என் தெய்வத்துக்காக நான் வாழணும். என்ன சோதனை வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் முதுகலை குத்தினாலும், முதுகலை குத்துறதுன்னு தெரியுதா உங்களுக்கு? நன்றி உள்ளவங்க முதுகுல குத்துவாங்க. ஆமாவா? புரிஞ்சுக்கிட்ட. இதெல்லாம் நடக்கும், உலகத்திலேயே நடக்கும், கிறிஸ்தவ உலகத்திலும். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாடுறதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை இருக்கும், எங்க போனாலும் வம்பு இருக்கும், எங்க போனாலும் எல்லாமே இருக்கும். ஆனா ஏசப்பாவை விட்டு விலகாம அவருக்காக இருக்கும்போது வரும், அது அப்படியே கர்த்தர் மாற்றிடுவார். ஓடக்கூடாது. சூழ்நிலையை பார்த்து, வார்த்தைகளை பார்த்து, ஆட்களை பார்த்து விலகி போகக்கூடாது. வசனத்துக்காக வாழணும். ஏன் இதுக்கு முன்னாடி தெரியாம நாம் இருந்தோம், இனி இயேசு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு காதல விழுது. இந்த வார்த்தைகளை கேட்டு 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 நாம யாருக்குள்ள ஆழமா வாழணும்? சத்தமா சொல்லுங்க. நமக்காக யார் கொடுக்கப்பட்டது? குமாரன். அந்த குமாரன் யாரு? இயேசு. இயேசு. சரி, யார் கொடுத்தது? இப்ப நான் கேள்வி கேட்டேன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியுமா புரியாதா? இப்படிதான் பைபிள் படிக்கும் போது நேரம் ஒதுக்கி பைபிள் படித்து பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கேட்கணும். நமக்காக கொடுக்கப்பட்டாராம. யார் அவரு? கொடுக்கப்பட்டவர் யார்? கொடுக்கப்பட்டவர் யார்? இயேசு. கொடுத்தது யாரு? சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் கொடுத்தார். இப்படி நிறைய கேள்வி கேட்டு நிறைய வசனங்கள் எடுத்து நாம தியானிக்க முடியும். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான. இதெல்லாம் நீங்க பைபிளை குறிச்சுக்கிட்டு வசனங்களை நல்லா தியானம் பண்ணுங்க. அதுக்குள்ள ஜீவன் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் பார்த்தா அழவே மாட்டோம். நம்ம வாழ்க்கை அப்படியே மாறிடும். ஜீவன் இருக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள, இந்த வசனத்துக்குள்ள. இத இன்னைக்கு நிறைய பேர் மேலோட்டமா இத புரிஞ்சுக்காததுனாலதான் தடுமாற்றம். இந்த வார்த்தையை பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இருக்காங்க. இங்க என்ன சொல்றாரு? நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கொடுத்தது யாரு? பிதா. அப்போ பிதானா என்ன சொல்றாரு? தம்முடைய ஒரே பேரான குமாரனை. விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாம அழியாத வாழ்க்கை பெறுவதற்கு, நித்திய ஜீவனை அடைவதற்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் எல்லாம் யோசித்தா கண்ணீர் தான் வரும். அவருடைய அன்பு. ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காக தான்
பிதாவாகிய தேவன் நமக்கு குமாரனாகிய இயேசுவை கொடுத்தார். அவர் கொடுக்கப்படலைன்னா, அவர் வரலன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையெல்லாம் எங்க இருந்திருக்குமோ தெரியாது. அப்ப எங்கிருந்து கொடுக்கப்பட்டார்? யார் கொடுத்ததுன்னு பார்த்தோம். இது உங்க வீட்டுல போய் பேசுவீங்களா, பேச மாட்டீங்களா? இந்த வசனங்கள வாய்ப்பு வரும்போது பிறருக்கு சொல்லி கொடுப்பீங்களா இல்லையா? எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப சபையில பாஸ்டர் ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல, பாஸ்டர் ஒண்ணுமே தெரியல. ஆமா தானே? சத்தமாமே சொல்லுங்க. எங்கிருந்து கொடுக்கப்பட்டா? குழந்தைங்களை கேட்டா கூட சொல்லுவாங்க, எங்க இருந்த? நரகத்துல இருந்தா. இயேசு குமாரன் எங்கிருந்து கொடுக்கப்பட்டா? ஏன் பரலோகத்துல இருந்து கொடுக்கப்பட்டார்? பரலோகத்துல யார் இருந்தது? பிதாவாகிய தேவன். 115 சங்கீதம் 3 வசனம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். இன்னைக்கும் பரலோகத்தில் தான் இருக்காரு. இன்னைக்கு நம்முடைய தேவன் பரலோகத்துல தான் இருக்கிறார். அங்கிருந்து கண்ட்ரோல். நம்மள அவ்வளவு ஆச்சரியம். நான் யோசித்து பார்த்தேன். மந்திரம்ன்றாங்க, பில்லிசூனியன்றாங்க, அதை போய் கிறிஸ்தவங்க நம்புறாங்க. இவங்களும் போறாங்க, இவங்களும் செய்யறாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும். ஒரு கொஞ்சம் கூட முன்னேற முடியாது. சொல்லல, சொல்லிதான் ஆகணும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் ஏன் நம்புறீங்க? ஏன் நம்புறீங்க? ஏன் நீங்க போறீங்க? நீங்க அவங்களோட சேர்ந்து பண்றீங்க? அந்த எண்ணம் வரவே சரியான யோசனை வந்தது. சரி, பிசாசு இந்த உலகத்தில், பிசாசு அவன் தூதாட்கள் இங்க இருக்கிறான். நம்முடைய தேவனும் பரலோகத்துல இருக்கிறார். சாத்தானும் எங்க இருக்கிறான் தெரியுமா? பரலோகத்திலேயா? பரலோகத்தில் தள்ளப்பட்டார். அவன் ஒரு இடத்துல இருக்கிறான். அவன் பயங்கரமா கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப நாம ஜெபம் பண்றோம், வசனம் படிக்கிறோம், ஊழியம் செய்யறோம். அவன் மனசு வச்சா ஈஸியா நம்ம தட்டிட. இப்ப நான் வண்டியில போறோம், 2 வீலர் 4 வீலர்ல. அவன் மனசு வச்சா, என்ன இவங்க அப்படி பாட்டு பாடுறாங்க, இவங்க பிரசங்கம் பண்றாங்க, இவங்க இயேசுவை பற்றி சொல்றாங்க. அவன் மனசு வச்சா ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளை அடிச்சு நசுக்கி போட முடியுமா? முடியாதா? அப்ப ஏன் சிலர் கர்த்தருடைய பிள்ளைகள் கூட போய் கார்ல மாட்டிக்கிறாங்க, அப்புறம் 2 வீலர்ல போய் அடிபட்டு பண்றாங்க? ஏன் இதெல்லாம் நடக்குது? அவங்க குடிக்கிறாங்க, அவங்ககிட்ட ஜபம் இல்ல, அவங்க பிசாசுக்கு அடிமையா இருக்காங்க. அதனால அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை முறை என்ன இடிக்கிற அளவுக்கெல்லாம் பிரச்சனை வரும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு ஆபத்தும். அப்ப தேவனுடைய பாதுகாப்பு நம்மோட இருக்கு. அதனாலதான் தேவனை மீறி பிசாசு நம்ம தொடரலாம். சொல்லுங்க, நீங்க பில்லி சோனியம் மந்திரம் பண்ணிட்டு உட்கார்ந்தா முட்டை மொட்டை கண்ணு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் உட்படாது. நான் சாபம் போடல. ஐயா அப்படி மேடையில இருந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு நீ இப்ப கோயிலுக்கு வரலன்னா யார் குடும்பம் நம்ம வீணா போகுது? சத்தமா சொல்லுங்க. யாருக்காக இந்த வார்த்தை சொல்லி கொடுக்கிறோம்? ஆண்டவர் மேல விசுவாசம். நான் சில குடும்பத்துல பாக்குறேன், சில வீடுகள்ல மஞ்சள் குங்குமம் எல்லாம் விசுவாசி வீட்டுல எதுவுமே இருக்கக்கூடாது. சரி, பரலோகத்துல பிதா இருக்கிறாரு. ஏசாமி கூட எங்க இருந்தார்? பரலோகத்துலதான் இருந்தார். அன்றைக்கும் பரலோகத்துல இருந்தார், இன்றைக்கும் பரலோகத்துல இருக்கிறார். அப்ப அன்றைக்கு எப்படி இருந்தார்? அவருடைய குமாரன் தானே. எப்படி இருந்தார்? செல்ல பிள்ளையாக இருந்தாரா? நீதிமொழிகள் 8:30. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தார்.
என்றைக்கும் அவரோடு கூட நான் மகிழ்ந்து கொண்டு இருந்தேன். அப்ப பரலோகம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, பரலோகம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஏன் தெரியுமா? பரலோகத்துல பாவம் இல்ல, பரலோகத்துல பிசாசு இல்ல, பரலோகத்துல கெட்ட கிரியைகள் இல்ல. அதனால எப்பவுமே மகிழ்ச்சி. ஆனா பூமியில பொல்லாத காரியங்கள் இருக்கு. அதனால்தான் ஒரு மாதிரி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அதன் நடுவிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வசனங்களின் மூலம் பல விதங்களில் மகிழ்ச்சி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப எங்கிருந்து குமாரன் கொடுக்கப்பட்டார்? கொடுத்தது பிதா, கொடுக்கப்பட்டவர் குமாரனாகிய இயேசு. அவர் அங்கிருந்து அங்க கூட இருந்ததனால அவருடைய தேவை இருந்தது. இந்த பூமிக்கு இயேசுவானவர் வர வேண்டும்ங்கிற தேவை இருந்தது. சரி, ஏன் கொடுக்கப்பட்டார்? ஏன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்கு. இன்னைக்கு ஒரு காரியம் சொல்றேன். எல்லாம் இருக்கிறீங்களா இல்லையாமா? தூங்குறவங்க எல்லாம் ஆமேன்னு சொல்லாதீங்க. யாரும் தூங்கல. நல்லா முகம்லாம் இங்க வசனம் உங்க உட்கார்ந்து அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த முகம் அப்படி பண்ணிக்கிட்டு இந்த பேய் பிடிச்சவங்க போல. உங்க கவனம் இங்க இருக்கணும். நேர கவனம் எங்க இருக்கணும்? இப்போ எல்லாத்துலயும் அப்படிதான் பேசுறது. ஏன்னா கொஞ்ச காலம் சத்தியத்தை சத்தியமா ஜனங்களுக்கு சொல்லணும். சரி, ஏன் கொடுக்கப்பட்டார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யறதுக்கு கொடுக்கப்பட்டார். இத போல நிறைய விஷயம் இருக்கு. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து எதுக்கு கொடுக்கப்பட்டார்? ஊழியம் எவ்வளவு முக்கியம். ஊழியம்னா என்ன? சேவை, வேலை, கர்த்தருடைய வேலை. அரசாங்க வேலைக்கு போறவங்க எல்லா வேலைக்கும் போறாங்க, அது அவங்களுடைய காரியம். ஆனா கர்த்தருக்காக வேலை செய்யறது பெரிய காரியம். அந்த மதிப்பை உணராதவங்க அதை செய்ய மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தது, கொடுக்கப்பட்டதுன்னா வந்தது, கொடுக்கப்பட்ட நோக்கம், வந்ததின் நோக்கம் ஏராளம் இருக்கு. அதிலே ஒன்று என்ன தெரியுமா? ஊழியம் செய்ய, ஊழியம் செய்ய, சேவை செய்ய. இந்த இப்போ ஒரு வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்க. அங்க ஒரு பணிப்பெண் யாரோ ஒருத்தவங்களை கூப்பிடுவாங்க, வேலைக்காரமன் சொல்லுவாங்க. நம்மளாம் படிப்பெண், அவளை கூப்பிட, வேலைக்காரியை கூப்பிடு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கிறிஸ்தவங்க தேவனை அறியாதவங்க சொல்லலாம், ஏய் இங்க வாங்க, அதை பண்ணு, இதை பண்ணு. படிப்பெண், விமானத்துல வேலை செய்யறவங்க படிப்பெண். நம்ம வீட்டுல வேலை செஞ்சா கூட அவங்க யாரு? பணி செய்யறவங்க, வேலை செய்யறவங்க, உதவி செய்யறவங்க, பணி செய்யறவங்க. அது கொஞ்சம் தான் அவங்களுக்கு கொடுக்கிறோம். அத போய் அவங்கள படுத்துற பாடு. இயேசு கிறிஸ்து பணி செய்ய வந்தார், ஊழியம் செய்ய வந்தார். ஏன் ஊழியம் செய்ய வந்தார்னா, இந்த உலகத்தில எல்லாரும் இருளுக்குள்ள இருந்தாங்க, இருளுக்குள்ள இருந்தாங்க. அப்ப இருளுக்குள்ள, இருள் என்பது பாவம். ஜனங்க எல்லாம் பாவத்துல இருக்காங்க, பாவத்துல இருந்தாங்க. தப்பு செய்யறவன் சமாதானமா இருப்பானா? சத்தமா சொல்லுங்க. பாவம் செய்யறவன் சமாதானமா இருக்க முடியுமா? அவன் பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் சமாதானம் இருக்கும். அது கூட உள்ளத்துல குத்திக்கிட்டே இருக்கும். அந்த நேரம் வரும்போது அப்படியே சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கிட்டு இருக்கும். ஆனா முழுமையா மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் செய்யறவன் நிம்மதியா இருக்க முடியாது. அப்ப இருளில் வாழ்கிற மக்கள் நிம்மதி இல்லாம கண்மூடித்தனமா தடவி கொண்டு இஷ்டம் போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்ப அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தேவை. இந்த வெளிச்சம் கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவர் யார் மட்டும் தெரியுமா? ஆண்டவர் மட்டும்தான். சொல்லுங்க சத்தமா, சொல்லுங்க சத்தமா. இருள் யார்கிட்ட மட்டும் சேரல தெரியுமா?
ஆண்டவர்கிட்ட இருள் போகவே போவாது. இருளை அகற்றக்கூடிய வல்லமையுடையவர் அவர் மட்டும்தான். அப்ப அவர், அதனாலதான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். ஏசாயா 9 வசனம் 1, 2. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும், இந்த வார்த்தைகள்லாம் கவனிக்கணும். 2 நாடை பத்தி சொல்லி இருக்கு. எல்லாம் கவனிக்கிறீங்களாமா? 2 நாட்டை பத்தி, 2 தேசத்தை பத்தி சொல்லி இருக்கு. செபுலோன் நாடு, நப்தலி. சரி, செபுலோன் நப்தலி யாரு? யாக்கோபின் பிள்ளைகள். யாக்கோபை பற்றி படிச்சுக்கிட்டே வருகிறோம். இந்த செபுலோன் நப்தலி யார் பிள்ளை? யாக்கோபின் போன வாரம் பார்த்த சந்ததி. அந்த சந்ததி தான் 12 பேர்ல 2 பேர் செபுலோன் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின. அப்போ இந்த 2 நாட்டுல என்ன வந்திருக்கு? ஈனப்படுத்துறதுன்னா என்ன? ஈனப்படுத்துறது நீங்க புரியறதுக்கு தான் சொல்றேன். என்னது? கஷ்டம். ஈனப்படுத்துறதுன்னா கேவலப்படுத்துறது தான். கேவலப்படுத்துறது. நாடு நப்தலி, செபுலோன் கர்த்தருடைய பிள்ளைகள் பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டுடைய பிள்ளைகள் பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? கேவலம், அசிங்கமான, ஈனப்படுத்தின. அப்ப அந்த இடத்துல ஒரு நல்ல செயல் இல்ல, நிம்மதியான நிலைமை இல்ல. பாவம் உள்ள நிறைய வந்திருக்கு. பாவம் வந்திருக்கு. இருள் அங்க சூழ்ந்திருக்கு. சொல்லிட்டு முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பது. முன்ன இருந்தது, இந்த நிலைமை இருந்தது. தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. இருந்தது, இனி அது இருளா இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயமாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. யார் அவரு? குமாரனாய் கொடுக்கப்பட்ட இயேசு. பிற்காலங்களில். அப்ப பிற்காலங்களில்னா எத்தனை வருஷம் கழிச்சு இது நிறைவேறினது அப்படின்னு பார்த்தா, இப்ப இதுக்கு முன்னாடி எப்ப சொல்லப்பட்டிருக்கு? பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார் சொன்னாரு. இது சொல்லப்பட்டது ஆண்டவர் இந்த பூமியிலே வருவதற்கு முன்பு ஏறக்குறைய 750-700 வருடம் வைத்துக் கொள்ளுவோம். யாரை பற்றியாவது 700 வருஷத்துக்கு முன்ன சொல்லியிருக்காங்களா? உங்க புருஷனை பத்தி சொல்லியிருக்காங்களா? உங்க சந்ததியை பத்தி சொல்லியிருக்காங்களா? யாரை பத்தியாவது சொல்லியிருக்காங்களா? என் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு. இந்த பைபிள் உண்மை. இந்த பைபிளில் சொல்லப்பட்ட ஆண்டவர் உண்மை. அதனாலதான் சொல்றேன், அறகுறையா நம்ம சர்ச்சில் இருக்க வந்துட்டீங்களா? வைராக்கியமா கர்த்தருக்காக வாழணும், ஆண்டவருக்காக வளரணும். எனக்கு அவ்வளவு சத்தியம் இருக்கு. யாரோ சொன்னாங்க, யாரோ இடர்ல இருந்தாங்க, யாரோ தப்பா வழிகாட்டினாங்க, அதனால நான் பின்மாற்றமா போயிட்டேன், பைபிள் படிக்கல, வசனம் வேணாம், எனக்கு பந்தி எடுக்கல, ஆலயத்துக்கு வரல, நான் பழையபடி போயிட்டேன்னு சொன்னால் பயங்கரம். அது அப்படி போயிட போறீங்க. ஒருவர் கூட விலகி போக இருக்க இருக்க வைராக்கியமா இருக்க இருக்க இன்னும் அதிகமா கர்த்தருக்காக வாழணும். கரங்களை தட்டி நல்ல சத்தமா கைய கர்த்தரை துதிங்க. இயேசு கிறிஸ்து எதற்கு கொடுக்கப்பட்டார்? ஊழியம் செய்ய. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். நமக்காக யார் கொடுக்கப்பட்டது? குமாரன். இங்க என்ன குமாரன் பேர் வருது? சொல்லுங்க.
இதெல்லாம் வசனத்தை தியானம் பண்ணுங்க. ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இல்லை, கடவுள்கிட்ட ஞானத்தை கேட்டு. எல்லாருக்கும் அது கிருபை கொடுப்பார். என்ன குமாரன்? மனுஷனாய் வந்ததினாலே மனுஷகுமாரன். அவர் தேவன். ஆனா யோவான் அவர் என்ன சொல்றாரு? தேவ குமாரன். லூக்கா மனுஷகுமாரன் அழைக்கிறார். ஆனா யோவான் சுவிசேஷத்துல இயேசுவை யாருன்னு அழைக்கிறாங்க? தேவ குமாரன். இப்ப மனுஷனா இயேசு வந்தார், கொடுக்கப்பட்டார். அதனால மனுஷன் அந்த வார்த்தை சொல்லுது. அந்த நிறைய இன்னும் மேல கீழே நிறைய வசனம் இருக்கு. எதுக்கு வந்தாரா? சூப்பர்வைசர் பண்ண. உட்காரு, அந்த சேர் எடுத்து போடு, அதை பண்ண, அதை போய் வாங்கிட்டு வா, அந்த டீ எடுத்துட்டு வா, அந்த பால் வாங்கிட்டு வா, நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு. அது இல்ல, புரியுதுங்களா? வேலை வாங்க இல்ல, அதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு. அப்ப ஏன் ஐயா நீங்க மட்டும் பண்றீங்க? என்னுடைய வயது, என்னுடைய பொறுப்பு, என்னுடைய சூழ்நிலை அதை கடந்து வந்துட்ட வேற லெவல்ல கத்த நம்மள நடத்துறாரு. நீங்க எல்லாம் இல்லைன்னா நான் தான் பண்ணுவேன். இன்னைக்கு யாரும் இல்லை, நான் தான் உட்கார்ந்து அந்த அந்த கார்டு எடுத்து அந்த டைம் போட்டு உங்களுக்கு சொன்ன பாருங்க. அதனால ஒரு 20 நிமிஷம் எனக்கு லேட் ஆயிடுச்சு. நைட்டு 12:30 மணிக்கு படுத்தேன், காலையில 4 மணிக்கு எழுந்தேன். ஏதாவது செய்யணும், கடவுளுக்காக ஊழியம் செய்யணும். நான் கீழே சொல்றேன், அப்புறமா ஒரு 10 நிமிஷம் லேட்டானா கூட பரவாயில்ல, ஊழியம் செய்ய. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? ஊழியம் கொள்றதுக்கு வரல, ஊழியம் வேலை வாங்குறதுக்கு வரல. நிறைய பேருக்கு அதுதான் சூப்பர்வைஸ் பண்றதுதான். ஒருத்தவங்க செய்யணும்னா நாம செஞ்சாதான். அப்ப அவர் செஞ்சதுனால தான் செய்யுன்னு சொல்றாரு. நான் சேர்ச்ச தொடச்சதுனால தான் தொடங்கன்னு சொல்றோம். நான் சேர் போட்டதுனால தான் சேர் போடுன்னு சொல்றேன். விளங்குதா உங்களுக்கு? தப்பு இல்லை. காந்தம்மாவை பேர் சொல்றதுனால செய்யுங்கம்மா. நீங்க யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், நல்ல வேலை அது, கடவுளுடைய ஊழியம் அது. நீங்க ரொம்ப கீழே வரும்போது சொல்லிடுறப்ப வேணாம். ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் ஒவ்வொருவரும் கடவுளுக்காக வேலை செய்யணும். ஊழியம்னா வேலை. ஊழியம்னா எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? நமக்காக அவர் என்ன செஞ்சாரு? கொடுக்கப்பட்டார். ஊழியத்துல வந்தா என்னவா? எங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறது? உததான் கொடுக்கணும். இது என் ஸ்டைல், அதனால சொல்றேன். இந்த வார்த்தைக்கு கோவப்பட்டுக்கிட்டு போனா பொங்கல கெட்ட வார்த்தையாது. குடும்பத்துல ஃப்ரீயா பேச மாட்டீங்க. பீரா வாடிங்க சொல்ல மாட்டாரு. இல்ல, அவர் சொல்ல மாட்டாரு. அது இது மிரட்டிடும். என்ன 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 அது மரியாதை இல்லாத போது போக 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 மரியாதை இல்லாத அது அப்படி வரும். இல்ல, வீட்டுல நம்ம ஃப்ரீயா பேசுற மாதிரி பிள்ளைங்களை வாடி, நான்லாம் அப்படி பேசுறது. சின்ன குழந்தைங்களை கூட வாடின்னு பேசுறது இல்ல. ஜெஃப்ரி இங்க வா, ஜெஃப்ரி இங்க வாடாங்க. அது கூட கிறிஸ்தவர்கள் டீசெண்டா பேச கத்துக்கணும். மனைவி கிட்ட, புருஷன் கிட்ட, பிள்ளைங்க கிட்ட, அக்கம் பக்கத்துல. என கிறிஸ்தவர்கள் எப்பவுமே நல்லதை கற்றுக்கொள்ளுகிறவர்கள். நல்லதை கற்றுக்கொள்ளணும், நல்லத. அப்பதான் நாம அதான் ஒரு காரியம். சரி, ஊழியம் செய்யணும். இது எப்ப நிறைவு? எதுக்காக நான் இதை சொன்னேன்? ஏன் ஊழியம்? எல்லாம் இருள கிடக்குறாங்க. இப்ப ஆண்டவருடைய ஊழியம் தேவை. எத்தனையோ பேர் வர முயற்சி பண்ணாங்க, எல்லாரும் வரல. மார்க் வந்து பெரிய மா இரு, அந்த இரு, இது சின்ன இரு. தமிழே தெரியாதவங்க இப்படி போடுறது. தெரிஞ்சவங்க வந்து செய்யணும். தெரிஞ்சவங்க தெரிஞ்சதுங்க ஓட்டம் பிடிக்குது. தமிழே படிக்காதவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு நீங்களும் வாங்க செய்யுங்கன்றோம். நீங்களும் வந்து செய்யணும். ஒருத்தவங்க செய்யறத நம்ம சந்தோஷப்படணும். சர்ச்சில் கூட ஏதாவது பண்ணாங்கன்னா அதை நினைச்சு அவங்கள எதிர்த்துக்கிட்டு, அவங்கள விரோதிச்சுக்கிட்டு, அவங்கள முறுக்கிக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்க நல்ல கிறிஸ்தவங்க அப்படியெல்லாம் பண்ண
மாட்டாங்க. அப்ப வெளிச்சம் தேவை. இப்ப ஏற்கனவே ஏசாயா சொன்ன பாருங்க, அது அந்த வசனம் இன்னும் முடிக்கலையே, படிச்சுட்டு போதும். 2ஆம் வசனத்துல இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னே இருக்கு. பிற்காலங்களில் மகிமைப்படுத்துவார். இப்ப அந்த சொல்றாரு, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் அன்னைக்கே நடந்தது போல திருநட்சி சொல்றாரு. நிகழ்காலம். ஆனா சொல்லப்படுற வார்த்தை என்னது? நிகழ்காலமா? எதிர்காலத்தில், வருங்காலத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை முன்கூட்டியே சொல்றாரு. ஆனா என்ன சொல்லியிருக்கு? இன்னைக்கு நடக்கிறது போல. அது எங்க நடந்தது? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 13ல இருந்து 16 வரைக்கும் படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 16 வரைக்கும் படிச்சு பாருங்க. இந்த வார்த்தை அந்த இடத்துல என்ன சொன்னார்? பிற்காலங்களில் மகிமைப்படுத்துவார்னு சொல்லி இருக்கு. இப்ப அந்த வார்த்தை பாருங்க 13ல, நாசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லையில் இருக்கும் கடற்கரைக்கு அப்பாலே கப்பர்நகூமில் எப்போ 700 வருஷத்துக்கு முன்ன சொல்லப்பட்ட வார்த்தை இப்ப 700 வருஷத்துக்கு முன்ன ரியலா என்ன ஆகுது? நடக்குதுங்க. இதை சொல்லும் போது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஆண்டவரை பத்தி சொன்னது நிறைவேறினது, நமக்கும் ஆண்டவர் சொல்றது நிறைவேறும். உங்க நம்பிக்கை பெருக வேண்டும். சரி, அது எந்த இடமா? கடற்கரை ஓரம். நான் போயிருக்கேன் இந்த இடத்துக்கெல்லாம். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க, இந்த இடத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அந்த இடத்துல போயிட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல போயிட்டு பாட்டு பாடி இருக்கோம். அது ஒரு கிருபை கிடைச்சது. ஸ்தோத்திரம். அதனால இதை சொல்லும் போது எனக்கு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இது இப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது இது எந்த இடத்துல இருக்கு, எப்படி அந்த பிளேஸ்ங்கிறது எனக்கு தெரியும். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடக்குது பாருங்க. ஏசாயா முன்னாட்கள் இருக்கும்போது மத்தேயுங்கிற ஒண்ணு தெரியவே தெரியல. ஆனா அங்க ஏசாயா சொன்னது புத்தகத்தை தொகுத்து எழுதும் போது இப்படி சொல்லப்பட்டது நிறைவேறினது. எல்லாமே சொல்லுங்களேன். இந்த பைபிள் உண்மைமா? இந்த ஏசப்பா உண்மை உள்ளவர். அறக்குறையா கோயிலுக்கு வராதீங்க. வசனத்தின் மேல ஆழமா விசுவாசம் வைங்க. நடந்தது. அப்ப முன்ன அறிவிக்கப்பட்டது இப்போ. அப்ப இதுக்கு முன்னால நிறைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மோட பேசி இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் நமக்கும் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவசரப்படக்கூடாது. ஏற்ற நேரத்தில் நடக்கும். ஏசாயா 9ல சொல்லப்பட்டது மத்தேயு 4ல வந்தபோது இது நிறைவேற எத்தனை வருஷம் ஆச்சு? 700 வருஷத்துக்கு மேல. போன வாரம் சொல்லிட்டு இந்த வாரமே நிறைவேற. போன வாரம் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வாரமே ஆமென் சொல்லுங்க. அவசரம்லாம் கூடாது. நான் கோயிலுக்கு போனேன், ஒண்ணுமே 700 வருஷம் கழிச்சு நடந்திருக்கு. உங்களுக்கு ஏற்ற நேரத்துல அற்புதம் நடக்கும். ஏற்ற நேரத்துல ஆண்டவர் வழிய திறப்பார். ஆனா என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் மேல நமக்கு என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசம். இந்த அம்மா சொன்னாங்களே, நடக்க முடியல, எழுந்திருக்க முடியல, என்னன்னாவோ, ஆனாலும் பரவாயில்ல, எல்லாத்திலையும் விசிறி அடித்த ஏசாமியை நம்புறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க விடுறதே இல்லையே. அவங்க சொல்ற சாட்சியை பார்த்தா கோயிலுக்கே அவங்க வரக்கூடாது. கிறிஸ்டியம்மா சொல்ற சாட்சி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஆலயத்துக்கு வரவே முடியாது. அவங்க சொல்ற பலவீனங்கள் பார்த்தா. ஆனா ஒரு ஞாயிற்றுக்கிழமையை விடுறது இல்லையே. காலையில 6:30 மணிக்கே புருஷன் மனைவி 2 பேரும் வந்துடுறாங்கல்ல. இன்னைக்கு பக்கம் 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 வீடு இருக்க, கோயில் பக்கமே அசையிலையே. நல்ல கை, நல்ல காது, மூக்கு, நாக்கு, வாய் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா
இது ஒண்ணு வந்துச்சான். என்னது? நான் எப்படி நினைச்சுக்கிட்டீங்களா? என்ன திடீர்னு ஐயா அப்படி பண்றாருன்னு? என்னவா உடனே எது மட்டம் ஒத்துக்குவார் ஆண்டவர்? செத்தாலும் கோயில்ல வந்து சாகணுங்க, கர்த்தர்கிட்ட போய் சேர முடியும். ஓகே, எப்படி வெளிச்சம் உதிச்சது? சொன்னார், வந்துட்டார். எப்படி வெளிச்சம் உதித்தது? இங்கேயே ஒரு 5 காரியம். ஒண்ணு, எவ்வளவு நேரம் பேச முடியல, 1 மணி நேரம் பேசினா கூட பத்தாது. ஒண்ணு, அப்படி வெளிச்சம் உதிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மனம் திரும்பு. உன் மனசு இருள கிடக்கு, நீ வெளியே வரவே இல்லை, இன்னும் அதுலயே உட்கார்ந்து இருக்கிற. வெளியில வா. இதெல்லாம் உன்னை பாதிக்குது, உன் பக்தியை கெடுக்குது, உன் பரிசுத்தத்தை கெடுக்குது, தேவனை விட்டு பிரிக்குது, பெருமை கொள்ள வைக்குது, உனக்கு தேவனுக்கு விரோதமா செயல்பட வைக்குது. அதை விட்டு என்ன செய்ய சொல்லுங்க? மைண்ட் சேஞ்ச். மனம் திரும்ப. அது முதல் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்றாரு. யோவான் பிரசங்கம் பண்ணாரு, ஏசப்பா பிரசங்கம் பண்றாரு, பவுல் அதை தான் சொல்லிக் கொடுத்தார், பேதுரு அதை தான் சொல்லிக் கொடுத்தார். பைபிள்ல நிறைய இருக்கு. கோயிலுக்கு வரவங்க மைண்ட் சேஞ்ச் ஆகணும். எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியுது, கேக்குது? எப்ப பாரு குறும்பா வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு விரோதமா பண்ணக்கூடாது. அதுக்கிட்டே வச்சுக்கிற, அதான் போயிடுவேன் நான், இன்னும் 2 மணி நேரம் பேசிட்டோம் அந்த வார்த்தையை வச்சு. சரி, மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் மாறிக்கிட்டு இருக்கேன். அவ வற்றுமையாகிட்ட, இல்ல இல்ல நானே கிடையாது போவோம். இதான் பைபிள், இதான் ஆண்டுடைய உபதேசம். நீ முதல்ல மனம் திரும்ப. அது திருந்தலன்னா உதவாங்குது. நீ திருந்து, கர்த்தர் உன்னோட இருப்பா. என்ன நந்தினி அம்மா, எனக்கு அவ பிடிக்காது, அவங்க எனக்கு பிடிக்க மாட்டாங்க, நான் அவ வரட்டும், நான் என்ன. ஆனா உண்மையானது என்ன? நீங்க என்ன சொல்லணும்? நான் சொல்ற போல என்ன செய்யணும்? அவங்களுக்கு தெரியல. நான் கோயிலுக்கு போறேன், ஃபர்ஸ்ட் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறேன், செகண்ட் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறேன். ஏசப்பா என்னோட பேசுறாரு. அவங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கை வித்தியாசம் இருக்கு. நான் வீட்டை தேடி போய் அவங்ககிட்ட பேசுவேன், மன்னிப்பு கேட்பேன், தெய்வ அன்பை செலுத்துவேன். புரியுதம்மா? இதை போலதான் எல்லாரும் இருக்கணும். இதான் இருள் மாறுது. இல்லைன்னா நீங்க இருளுக்குள்ள இருக்கிறீங்க. இருள் உங்களை வெளிச்சத்துல கொண்டு போவாது. இருள் உங்களை கலங்கடிச்சிடும். இருள் உங்களை கெடுத்துரும். இருள் உங்களை கடின இதயத்தை கொண்டு வரும். அவ்வளவுதான். 2வது என்ன சொல்றாரு? எப்படி வெளிச்சம் உதிக்கும்? எப்படி வெளிச்சம் உதிக்கும்? ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். ஆண்டவர் வந்தது எதுக்கு? ஒருவரும் கெட்டு போகாம எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்கு வருவதற்கு. ராஜ்யத்தின் சுவிசேஷம் 4:18-22 நல்ல வார்த்தைங்க இருக்குதுல. நந்தினி அம்மா, புரியுதா? ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும். நமக்கு என்னென்ன புரியுத சொல்லணும். நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். நாம கேட்கணும். நாம மற்றவங்களுக்கு கேட்கணும். வேலைக்கு போறீங்களே, யாருக்காவது சொல்றீங்களா? எத்தனை பேர்கிட்ட பழகுறீங்களே, உங்க கிட்ட எவ்வளவு பேர் வர்றாங்க, அவங்க கிட்ட யாருக்காவது தேவ வார்த்தையை சொல்றீங்களா? நம்ம சொல்லி கொடுக்கறோம் தானே. எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுக்கிறோம். டிடிஐ வகுப்பு நடத்துறோம், வாங்கன்னு சொன்னா வரீங்களா? அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுவோம், வாங்க. இதுக்கு படிப்பெல்லாம் அவசியம் இல்லை, நல்லா கற்றுக் கொடுக்கிறோம். கடவுளுக்காக ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யணும். ஊழியம் எதுக்கு? இருள் மாற, வெளிச்சம் கடந்து வர. அப்போ மனம் திரும்புதல் செய்தி, மைண்ட் சேஞ்ச் ஆகணும். 2வது, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லணும். 3வது, அப்படி சொல்லும் போது இன்னொன்னு கூட வரணும், வல்லமை வெளிப்பட வேண்டும். என்ன வல்லமை தெரியுமா? ஆண்டவர் எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார். நாமெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது, ஊழியம் செய்யும் போது போயிட்டு தீர்க்க தரிசனம் இல்லைங்க. தீர்க்க தரிசனத்தினால யாரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வர்றது
அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம நம்ம தற்காப்புக்கு நம்மளை தேடி 4 பேர் வருவாங்க. அதுக்குதான் நாங்க இறங்கிட்டோம்னா கூட்டம் அங்க வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? ஜான் பீட்டர் எத்தனை சொல்றாரா, எங்கெங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டோம்னா சத்தியத்துலதான் ஜனங்க மாறுவாங்க. சத்தியம், வசனம், வசனம், வசனம். அப்புறம் வசனம் ஜெபம் பண்ணி 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 நம்மிலிருந்து என்ன செய்யணும்? ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு சுகமாகணும். ஜெபக்குழு நடத்துறவங்க ஆத்மாக்கள் பெருகணும்னா உங்க மூலமா அவங்க என்ன செய்யணும்? பேய் ஓடணும். அவங்கள நீங்க அவங்க உங்க ஜெபத்தினால அங்க அற்புதம் நடக்கணும். இல்லைன்னா ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்பட அதுக்கு கொஞ்சம் தியாகம் பண்ணணும். தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அப்ப அந்த வல்லமையை வெளிப்படுத்தும் போது இருள் என்ன செய்யுது? மாறுது. வெளிச்சம் இங்கே கடந்து வருகிறது. 4வது இப்படி வந்ததுனால என்ன அங்க என்னாச்சு? எத்தனை வருஷமா ஆண்டவர் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தாரு? எவ்வளவு நாளாச்சு வந்து? அப்பதான் ஞானஸ்நானம் எடுத்தாரு. அப்பதான் உடனே வந்துட்டார். ஒரே வருஷத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரள் கூட்டம் அங்க வந்து வர ஆரம்பிச்சது. நம்ம கிட்ட விஷயம் இருந்தா ஜனங்க வருவாங்க. அப்ப இதெல்லாம் நாம இருள் போக வெளிச்சம் வருவதற்கு நாம ஒப்பு கொடுக்கணும். அந்த வசனங்களை படிச்சு பாருங்க. 5வது இப்படி வெளிச்சம் உதிக்கணும்னா நாமும் சேர்ந்து செய்யணும். யாரு? ஏசப்பா சொல்லிட்டாருன்னு இல்ல, பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு இல்ல, எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும்? உழைக்கணும். என்ன பண்ணாராங்க? 4:18 இருந்து 22 மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் யாரு? எல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறாரு. எல்லாம் வந்துட்டாங்க. அவருக்கு வேலை இல்ல, அவரை போக சொல்ல. என்ன நல்ல ஜனங்க, கொஞ்சம் வரீங்களா? இல்ல நாமெல்லாம் வர்றதில்ல. என்ன அருமையான கிறிஸ்தவங்க, என்ன ரொம்ப நல்லவங்க அவங்க எல்லாம். கூப்பிட்டாரு, வந்தாங்க. ஆண்டவர் கூப்பிட்டார். நான் ஊழியம் செய்ய வந்தேன். ஏன் என்னோட சேர்ந்து ஏன் ஊழியத்தை செய்ய வர போறீங்க? வந்தாங்க. சரி, ரொம்ப பார்க்கலாம், திரும்ப பேசுவோம் இந்த செய்தி. நல்லா ஊழியம் யாருக்கு செய்யறது? இப்ப கவனிங்க. வாசிக்கிற ஊழியம் யாருக்கு செய்யறது? பாடுற ஊழியம் யாருக்கு செய்யறது? துடைக்கிற ஊழியம் யாருக்கு செய்யறது? ரெஸ்ட் ரூம் கழுவுறது நம்ம சரி யாருக்காக செய்யறது? போன வருஷம் வந்து பண்ணீங்க, இந்த வருஷம் ஒண்ணு எட்டி கூட பார்க்கலையே. அடுத்த வாரத்துல பண்ணணும். ஒரு நாள் லீவ் கூட போட்டு வந்தா கர்த்தர் கனம் பண்ண மாட்டா? போவாதாங்க. நானே போகல, நீங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க வேற வார்த்தை இருக்கு, வேணாம். நல்ல வார்த்தையை சொல்ற, ரொம்ப நல்லவங்க. வேலை யாருக்கு? வேலை யாருக்குங்க? உனக்கு வயசாகிடுச்சு, நீ யூத் மீட்டிங், உண்மையை பொய்ய தெரியல. உனக்கு வயசாகிடுச்சு, நீ யூத்து, அதனால சண்டே ஸ்கூலுக்கு வந்து கத்துக்கிட்டா யாருக்கு நல்லது? படிங்க ஒண்ணு. ரோமர் 12:11. ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அந்த கீழே உள்ள வார்த்தை மட்டும் பாருங்க. ஊழியம் யாரு? சத்தமா சொல்லுங்க. ஏதாவது ஒரு வேலை விட்ட செய்யணும். ஏமாத்தக்கூடாது. ஏன் அவ இல்ல? ஏன் இவ இல்ல? நான் தானா? எவ்வளவு பேர்? அதனால தாங்க நம்ம சபை வளரல. சிலர் சொல்லுவீங்க, சபை ஏன் வளரல தெரியுமா? நீ கடவுளுக்காக வாழல. இவ்வளவு சொல்லிக் கொடுக்கறாங்க, இதை கேட்டு ஜனங்க வளர முடியுமா? வளர முடியாதா? நீங்க ஒப்பு கொடுக்கல, ஜனங்களுக்கு மனசு இல்ல. ஊழியம் வேலை கர்த்தருடையது. எந்த ஒரு வேலையும் நல்ல முறுமுறுத்துக்கிட்டு பண்ண கூடாது. என்னென்ன ஊழியம் செய்யலாம் சொல்லலாம்? சேர் துடைக்கிற வேலை, சண்டே ஸ்கூல் வேலை, எல்லாமே A to Z. அவ்வளவுதான். எல்லாமே. ஒரு தண்ணி ஊற்றி வைக்கிறது ஒருத்தவங்க கூட ஊற்றி வைக்கிறது இல்லை. இங்க தண்ணியே இல்லை.
நான் எடுத்து நாங்கள் வச்சிருக்கிறேன். மனசு இல்லை, சொன்னா கூட செய்யறதுக்கு அந்த புத்தி, எதுக்கோ புத்தி வருது, எதை செய்யணுமோ அந்த புத்தி இல்லை. எனக்கு வேதனை இருக்குமா இருக்காதா? சத்தியத்தை சொல்லும் போது மனம் திரும்பினா மாற்றம் வந்துட்டே இருக்கும். மனம் திரும்பினால்தான் குறும்பு குறும்பா எடுத்துக்கிறது எல்லாம். குறும்பு குறும்பா எடுத்துக்கிட்டா திரும்ப போக வேண்டியதா. ஆமே என்னது? ஆமே. அதான் கொஞ்சம் ஆபரேஷன் பண்ண நோவு எடுக்கும் தான். ஐயோ ஐயோ அப்படிங்கறது ஆபரேஷன் பண்ணும்போது அப்புறம் என்ன? சத்தமா சொல்லுமா? உங்களை சொல்லல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வெட்டி எடுக்கிறது. கர்த்தருக்கு வேலை செய்யணுங்க. ஏன் இந்த அம்மாவை சொன்னா, இந்த நாய் குட்டிங்கெல்லாம் அசிங்கம் பண்ணிடுது, கிளீன் பண்றாங்க. நீங்களும் எத்தனை முறை வந்து போறீங்களே, ஏதாவது ஒண்ணு பண்ணக்கூடாது? இந்த வாரமோ அடுத்த வாரமோ இந்த வாரத்துல கிளீன் பண்ணணும் சொன்னா அது வேற போட்டி, அது வேற பொறாம. என்ன கிறிஸ்தவங்களும் ஊழியம் யாருங்க? இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாருங்க? அதனாலதான் நம்ம சொல்றோம் ஊழியம் கர்த்தருடைய பாஸ்துக்காகவா. இந்த சபை யாருக்கு சொந்தம்? அவருக்குங்க. அப்ப அவருடைய வேலை. இப்ப டீ போடுறதுன்னா யாருக்கு செய்யறது சொல்லுங்க? நாம பண்றது இல்லைன்னா அப்ப நீங்க யாருக்கு செய்யல? சொல்றேன், நம்ம எல்லாம் பண்றது இல்ல. கரெக்டா வந்து கொடுத்துருவீங்களா? சொல்றேன், எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன். சபையில சொன்ன உங்க பிள்ளைகளை அனுப்பி விடுங்க. முடிஞ்ச அந்த வாரத்தில் சண்டே ஸ்கூல் நடத்துறவங்களாம் கூப்பிட்டு பேசணும்னு இருக்கிறேன். சாத்தான் நுழைஞ்சே இருக்கான், நான் கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கு மேல அவங்க இஷ்டம். இறங்கி நாம செயல்படுவோம். கர்த்தர் நம்மளை தேடி வந்து நம்ம இருளை மாற்ற, நமக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்க, ஒரு சந்தோஷத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். யார் யாரையோ பேச்ச கேட்டுக்கிட்டு யாரோ பண்ணிக்கிட்டு கெட்டு போனாங்கன்னா நாம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அடுத்து கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்ய. இன்னொரு வசனம் படிக்கல, 7ஆம் வசனம், ரோமர் 12:7. நான் கொஞ்சம் லேட்டா எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் கருத்திருக்க கடவன். சரி, ஊழியம் செய்கிறவன் எதுல இருக்கணும்? புரியல இல்லையா உங்க பைபிள்ல? ஊழியம் செய்தால் அவங்க எதுல இருக்கணும்? அப்படி கேஜிஎஃப் ஓடுறேன், அது என்னது? ஊழியம். சந்தோஷமா இருக்கு, ஜனங்க சந்தோஷப்படுறாங்க. பாஸ்டர் அவர் தம்பியா நீங்கன்னு கேட்கிறாங்க. அவரு போலவே இருக்கீங்க, புதுசா வந்தவங்க. ஆமா தம்பி தான் அவரு அப்படின்னு அங்க கூட இருக்கிறவங்க சொல்றது. பாஸ்டர் அவர் தம்பி இல்லையோ, நல்ல குணம் இருக்கணும், நல்ல குணம், தெய்வீகம். ஊழியம் செய்யறவங்க ஊழியத்துல ஊழியம்னா எவ்வளவு வேணாலும் செய்யலாம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை விட்டுட்டாரா இதுவரைக்கும்? சொல்லுங்க. என்றைக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டாரோ இன்று வரைக்கும் பூலோக ஊழியத்தை முடிச்சிட்டு போனாரு. ஆனாலும் பரலோகத்துல போயிட்டு இன்னைக்கும் பூமிக்காக அவர் பரலோகத்துல ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு தான். சொல்லுங்க. இங்க சிலர் வந்து ஏமா நீ வரல, அவங்க அப்படி பேசுனாங்க, அதனாலதான். ரொம்ப அறிவிலிகள். நீங்களே சேர்த்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. பிரச்சனை இருக்குமா இல்லைங்களா? சரி, இப்ப பிரேமா ஏதோ மனஸ்தாபம் வந்துச்சு, அட்லீஸ்ட் ஒரு ஜபக்குழு பண்ணாங்க. ஜனங்க விட மாட்டாங்கன்னு வச்சுக்கப்பா, முன்ன பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஜபம் நான் நடத்தலையா? நம்ம ஏன் இல்ல அப்படி அதுக்கு மேல இஷ்டம். சரி, இப்போ ஒரு வருஷம் முடியும். எது வரைக்குமாவது அவங்க நடத்தணும்? நடத்துவீங்களா இல்லையோட? எது வரைக்கும் நடத்தணும்? உனக்கு ஒன்றும் மனம் திரும்புதல் வரல. அட்லீஸ்ட் கொடுத்த பொறுப்பை எது வரைக்குமாவது நிறைவேற்றணும். அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும். இன்னைக்கே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா யாருடைய ஊழியம் அது?
யாருக்காக செய்யற ஊழியம்? பெற்றோரை, பெரியவர்களை, நீங்க எல்லாம் எனக்கு எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கணும். நல்ல செய்தி கற்றுக் கொடுத்தாரு எனக்கு ராத்திரி. நேற்றெல்லாம் கேரட்ஸுக்கு போய்கிட்டு இருக்கும்போது என்ன பேசணும் இதேதான், ஊழியம் 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 ஊழியம். அதனால ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். 85 இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேற பொறுப்பு கிடைச்சா கூட நான் எந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? சாகுற வரைக்கும், பலன் இருக்கிற வரைக்கும். அங்க வருவீங்களா? கண்டிப்பா வருவா. தாங்க கர்த்தருக்காக செய்யணும். அப்ப நாம என்ன செய்யறோம்? அவ்வளவுதான். நாம யாருக்காக செய்யறோம்? நாம என்ன செய்யறோம்? ஒரே ஒரு வசனம் படிச்சிருவோம். இந்த 2 வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். கொலோசியர் 3:22. நமக்கு பேர் என்ன தெரியுமா? வேலை செய்யறவங்க பேரு என்ன? ஊழியர் செய்யறவங்க பேரு என்ன? எஜமான் இல்ல. ஊழியர் இப்ப நான் மைக்க பிடிச்சி பேசுறதுல நான் ஒண்ணு எஜமான் இல்ல. மைக்க பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நான் ஒண்ணு கிங் இல்ல. நான் யாரு? வேலைக்காரர். சபைக்கு வருகிற அத்தனை பேர் வேலைக்காரங்க. எத்தனை பேருக்கு புரியுதுமா? நான் ஜோக் அடிக்கல. இது ஜோக் அடிச்சு சொல்ற செய்தி இல்ல, உணர்கிற வாழ்க்கை. சொல்றாரு, வேலைக்காரரே சரீரத்தின்படி எல்லா இடத்திலும் கீழ்ப்படிங்க. இப்ப நீங்க கவனிங்க, நீங்க மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். பார்வைக்கு மற்றவங்க புகழுவாங்க, பார்வைக்கு ஊழியம் செய்யாம. இது ரொம்ப முக்கியம். தேவனுக்கு பயப்படுக. தேவ பயம், அதோட கபடம் இல்லாத இதயத்துல கபடு இருக்க விடாது. இன்னைய வரைக்கும் கர்த்தர் தயவா நிக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணம், அவர் பெருக உள்ளத்துல வஞ்சனைய வச்சுக்கிட்டு மறைச்சு வச்சுக்கிட்டு பண்ணா ஆண்டவர் காட்டி கொடுத்துருவார், தள்ளிடுவார். இதுக்கு நீ யோக்கியதையே, இதுக்கு நீ அன்பிட், நீ யோக்கியதையே கிடையாது. நான் இவ்வளவு நாள் உன்னை நடத்திக்கிட்டு இருந்த, நீ இதுக்கு யோக்கியதையே இல்லை. நாள் வரும்போது தள்ளிடுவாரு எல்லாரையுமே. நாளுக்கு நாள் தெய்வ பயத்தோடு கபடம் இல்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்ய. நீங்க கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, வழிபடுறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே இப்ப செய்ய. ஊழியம் செஞ்சா என்ன கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஊழியம் செய்யற அப்ப வேலை செஞ்சா வேலை செய்யறவங்களுக்கு கூலி யார் கொடுப்பாங்க? வேலை செய்த கூலி யார் கொடுப்பாங்க? எங்க வேலை செய்யறாங்க அவங்க. அப்ப இது யாருடைய வேலை? கர்த்தர் கூலி கொடுக்க மாட்டாரா? 85ல 160 ரூபாங்க எங்களுக்கு சாப்பாட்டுக்கு. என் கையில வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அது தெரியணும். பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்குலாம் ரொம்ப லக்ஸுரி, ரொம்ப ரொம்ப ஆடம்பரத்தை காட்டி பிள்ளைகளை வளர்க்க கிழிந்த துணி போட்டது அவங்களுக்கு தெரியணும். உடனே உங்க காலப்படி இந்த காலம் ஒத்தப்படுக்கணும். எவ்வளவு வயிறு அடக்கி ஒரு டீ குடிக்க மாட்டார். 10 ரூபாய் கிடைக்கும், உடனே வாங்கிட்டு வந்து ஒரு பிஸ்கட் ஒரு 5 ரூபாய்க்கு எலும்பு. வளர்ந்தோம். அதனால 10 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் கிடைச்சா ஊழியத்துக்கு செய்யலாம், ஊழியத்தை விதைக்கலாம். அந்த ஆசை வருது. மாடி கட்டி என்ன பிரயோஜனம்? யாரு வாரிக்கிட்டு போறாங்க? கண்ணை மூடனா யாரு வாரிக்கிட்டு போறாங்க? ஆண்டவர் வர சீக்கிரம் ஒரு துளி கூட, ஒரு பிடி மண்ணு கூட மண்ணுக்காக மாரடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க.
ஒன்னும் சித்தம் இருக்கிற வரைக்கும் ஒரு நல்லதை பண்ணிட்டு போகணும். வேலை செஞ்சா கர்த்தர் கூலி கொடுக்கிறாரு. நான் வேலைக்கு போறேன், ராத்திரி கூட போனேன், ஒரு அம்மா 200 ரூபாய் கொடுத்தது, அதான் காணிக்க போட்டேன். அப்போ உங்ககிட்ட காசு இல்லையா? கர்த்தர் கொடுத்துருக்காரு. என் பாக்கெட்ல எப்பவுமே 20 ரூபாய் இருக்கும். அந்த கண்ணு தெரியாத ஐயா போனார்னா டக்குன்னு கொடுக்க வேண்டியதா. எனக்கு ஒரு ஆனந்தா அசோக போனார்னா கொடுக்க வேண்டியதா. ஏன்? 1 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டவங்க கர்த்தருக்காக வேலை செய்யறார். எங்க போறோமோ அங்க என் தேவையை சந்திக்கிறாரு. நீங்க கர்த்தருக்கு வேலை செஞ்சீங்க, பொய் சொல்ல மாட்டோம். பொய் சொல்லி யாருக்கிட்டையும் கையை நீட்ட கூடாது. உண்மையா அப்பா உமக்கு எல்லாம் தெரியும். கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா இல்லையா? சரி, அடுத்த வசனம் பாருங்க. 24. யாருக்கு ஆண்டவர் அதெல்லாம் கொடுத்து நடத்துவார் அப்படின்னா, எதை செய்தாலும் நான் மனுஷனுக்கு செய்யணும். பாஸ்டர்கள் ஏதோ சொல்றாங்க, போய் பண்ணுமா, இல்ல என்ன என்ன இவ்வளவு திட்டினா இருந்தாலும் அவன் இப்படி திட்டினா, அவன் இப்படி சொன்னா, நீ ரோஷம் இல்லாத போற. இது ரொம்ப ரோஷமான ஆளு, நீ ரோஷம் இல்லாத போற அப்படின்னு சொல்றாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? நாங்க அவங்களுக்காக போகல, நாங்க இவங்களுக்காக போகல, நான் யாருக்காக போறேன்? ஏன் தெரியுமா? நான் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்கிறேன். நான் எதை செஞ்சாலும் விளங்குச்சா இல்லையாம்மா? இல்ல இன்னைக்கு இந்த செய்தி உங்க வாழ்நாள் முழுவதும் மறக்காம நீங்க நல்லா கடவுளுக்காக வாழ முடியுமா? வாழ முடியாதா? டைம் லேட்டா தான் எடுக்கிறேன் தெரியுது எனக்கு. இருக்கட்டும், என்னப்போ எழுந்து போறீங்களா? எல்லாம் எழுந்து போறீங்களா? ஐயா ஐயா, மனுஷனுக்கு என்று செய்யாம என கர்த்தருடைய வேலை யாருது? கர்த்தருது. அப்ப யாருக்காக செய்யணும்? கர்த்தருக்காக மனப்பூர்வமா செய்யணுமா? ஏன் தெரியுமா? அநியாயம் செஞ்சா அநியாயத்துக்கேற்ற பலனை, ஊழியத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒரு குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு குடும்பம் கெடுறதுக்கு நாம காரணமா இருக்க, ஒரு சபை கெடுறதுக்கு நாம காரணமா இருக்க, மற்றவங்க நல்லா இருக்கணும். என்னால முடிஞ்சா, இல்லைன்னா அப்படியே அமைதியா இருக்கணும். நம்மால ஒண்ணு உடஞ்சதுன்னு இருக்க கூடாது. ஏன் தெரியுமா? நம்ம செய்யறது அவருக்காக. ஆனா அநியாயம் செய்கிறவன் அதற்குரிய பலனை, அப்ப கர்த்தருக்காக செய்தால் அதற்குரிய ஒரு வசனம் சத்தமா படிங்க. வெளிப்படுத்தல் 22, 11, 12. வெளிப்படுத்தல் 22, 11, 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அப்படியே அதை விட்டு திரும்பவே வேணாம், பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதுதான் முக்கியம். முன்ன வந்தார், நமக்கு ஒரு குமாரன் சீக்கிரமாய் கொடுக்கப்பட்டார். நமக்காக ஒரு குமாரன் வந்து எல்லாம் முடிச்சிட்டு போனாரு. இப்ப இன்னொரு முறை அவர் வர போறாரு. வந்தவர் வேலையை முடிச்சிட்டு மேல போனார். இப்ப அங்க சிலரை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திரும்பவும் அவர் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அநியாயம் செய்தால் அதற்குரிய பலன், கர்த்தருக்கு வேலை செய்தால் அதற்குரிய பலன். கிஷோர் இதை போட்டாருன்னா, எதை இந்த போன் போட்டு எடுத்தாருன்னா யாருக்காக செய்யறாரு? அத சொல்லுங்க. இதற்குரிய பலனை யார் கொடுப்பாங்க? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குச்சு? அவ்வளவுதான். இதை போல வசனங்களை பிடித்துக் கொண்டு கர்த்தருக்காக வாழ்வோம். ஆண்டவருக்காக வாழ்ந்தால் இதன்படி நீங்க நடந்தீங்கன்னா உங்க தேவைகளை கர்த்தர் பார்த்துக்க மாட்டாரு. உங்க குடும்ப சூழ்நிலையை மாற்ற மாட்டார். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய மாட்டார். இதுவரைக்கும் நடத்தவில்லையா? இந்த வருஷம் தொடங்கி இதுவரைக்கும் நடத்தலையா? இது இனிமேல நடத்தாம போயிடுவாரா? ஒரு நிமிஷம் அப்படி எழுந்து, ஒரே நிமிஷம் எழுந்து யாராவது வந்தா அந்த இது போன முறை அந்த நோட்டீஸை விட்ட போல இதையும் விட்டுருங்க.
எழுந்துருங்க, சீக்கிரம் சீக்கிரம். தரையில் உட்கார்ந்தவங்க தான் சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது. ஆனால் உஷாரா எழுந்துருங்க, நரம்பு பிடிச்சிக்க போகுது. வலது கையை கர்த்தருக்கு முன்னால உயர்த்துங்க. அப்பா ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம ஏசப்பா வந்தது ஊழியம் செய்ய வந்தார். இருள் நிறைய இருக்கு, இந்த இருள் அகற்றுவதற்கு வந்தார். இங்க இருக்கிற நாம நிறைய அவருக்காக வேலை செய்யணும். நிறைய புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வசனமே நமக்கு ஆறுதல் தான், இந்த வசனமே நமக்கு தெளிவுதான். உமக்காகத்தான் வாழ்கிறேன், ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரும் சேவைக்கு என்னை அழைத்தீரும் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, கையெல்லாம் சரியா தட்டணும். ஓகே, ஆண்டவர் நம்மோட பேசியிருக்க